கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நேரடியாக உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல மங்கள வார்த்தையோட ஆண்டவர் உங்களை சந்திக்க உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 23:26. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இனி இருப்பதில்லை. நிறைய பிள்ளைங்க காலையில் எழும்பி உட்காந்து, எனக்கு கற்பம் தங்க மாட்டேங்குது, கற்பம் கலைஞ்சிருது, எனக்கு வேலை தங்க மாட்டேங்குது, 3 மாதம் வேலை செய்து அதுக்குள்ளால வேலையை விட்டு தூக்கிடுறாங்க, இல்லைன்னா நான் வெளியே வர்ற மாதிரி சூழ்நிலை ஆகிடுது, எனக்கு இந்த வியாதி வருகுது ஆனால் அது முழுமையாக போக மாட்டேங்குது, வருது போகுது, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லை என்றெல்லாம் சொல்லி சில பிள்ளைகள் அழுதுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி கற்பம் விழுந்து போகாது. இங்கிலீஷ் பைபிளில் நோ மோர் மிஸ்கேரேஜஸ்னே இருக்கும். ஸோ இனி விழுந்து போகாது. சிலர் பார்த்திங்கன்னா நைட்டு ஏதாவது ஒரு பயமுறுத்துகிற சொப்பனம், பாம்பு துரத்துகிற மாதிரி, இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க வெட்ட வர மாதிரி சொப்பனம் பார்ப்பாங்க. பார்த்தா அடுத்த நாள் காலையில் கற்பம் கலைஞ்சிரும். இப்படி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேதனையோட கண்ணீரோட, எனக்கு கற்பம் தங்கலியே, எனக்கு வேலை தங்கலியே, எனக்கு செல்வம் தங்கலியே, எதுவுமே நிற்கலியே என்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தங்க பண்ணுகிற நாள். நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாலே, ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீதி மார்க்கத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், உமக்கு பிரியமானதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும். ஸோ உனக்கு வேலை தங்கும், கற்பம் தங்கும், செல்வங்கள் தங்கும், செல்வாக்கு தங்கும், சுகம் தங்கும், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இனி தங்கி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த நாளை ஒரு அற்புதத்தின் நாளாக நீங்கள் கொண்டாட போகிறீங்க. கர்த்தர் கண்டிப்பாக ஒரு பெரிய காரியத்தை செய்வார். சிலர் யோசிக்கிறீங்க, அவங்களுக்கு கற்பம் தங்கலைன்னு அழுகிறாங்க, நான் எனக்கு கல்யாணமே நடக்கலைன்னு அழுதுட்டுருக்கேன் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி உனக்கு கற்பம் தங்கன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாம் ஆண்டவர் ஃபில் பண்ணி கல்யாணத்தை எல்லாம் ஆண்டவரே முன்ன நின்று செய்து வச்சுருவார். ஸோ எல்லா தடைகள் நீங்கிட்டு ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் அபிஷா, வயது 33. எனக்கு திருமணமாகி 7 வருடங்களாக குழந்தை இல்லை. மருத்துவமனைக்கு சென்றேன். பலவிதமான மருத்துவ பரிசோதனைகள் செய்து பார்த்துவிட்டு எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், அது மட்டும் இல்லை ரைட் அண்ட் லெஃப்ட் ஓவரி பிரச்சனை இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்த போது என்னுடைய சரீரத்திற்கு அது ஒத்துக்கொள்ளாமல் போனதால் ட்ரீட்மெண்ட்டை பாதியிலேயே நிறுத்திவிட்டேன். இப்படிப்பட்ட சமயத்தில் என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக அனுப்பினேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து 11/7/2025 அன்று எசேக்கியேல் 12:28 படி, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று வார்த்தைகளை சொல்லி எனக்கு வசனத்தை அனுப்பியிருந்தார். ஜூலை மாதம் என்னுடைய சரீரம் மிகவும் பலவீனமாக இருந்ததால் மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு நான் 2 மாத கர்ப்பிணியாக இருப்பதை உறுதிப்படுத்தினார். என்னால் நம்பவே முடியவில்லை. சகோதரர் எழுதிய பதில் இமெயில் கிடைத்த அந்த மாதமே நான் கற்பம் தரிக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. கற்பம் விழாதுன்னு சொன்னீங்க, மலடு இருக்காதுன்னு சொன்னீங்க. இந்த வார்த்தையை நாங்கள் பிடிச்சு ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைகள் நீங்கி திருமண காரியங்கள் நடக்கட்டும். இயேசப்பா தலைமையில் நடக்கட்டும். தடைப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் இன்றைக்கு திறப்பீராக. சங்கீதம் 17:14 படி, பரலோகத்தின் திரவியத்தை இவருடைய கற்பத்தில் நீர் நிரப்பும், இவர்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக சேமிக்கட்டும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாருக்கெல்லாம் இன்னும் கற்பம் தங்கலை, நிலைக்கலை, கற்பம் கலையுது, இல்லைன்னா கிடைக்கவே மாட்டேங்குது, பிசிஓடி பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, ஓவரி பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை இன்னைக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார்களாக. அத்தனை பேரும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு அடுத்த மாதம் இதே போல் அபிஷா சொன்ன சாட்சியை போல நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும். 7 வருஷமாக புலம்பின அபிஷாவுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி
கற்பம் கலைஞ்சிக்கிட்டு இருந்தே அவளுக்கு கற்பத்தை தங்க பண்ணின ஆண்டவர். என் பிள்ளைகளுக்கும் கற்பத்தை நீ தங்க பண்ணும் சுவாமி, நீ தங்க பண்ணும். தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அடைக்கப்பட்ட கற்பங்களை நீ திறந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லைப்பா, அடைக்கப்பட்ட வேலை வாசல் திறக்கட்டும், அடைக்கப்பட்ட வீடு வாசல் திறக்கட்டும், அடைக்கப்பட்ட தொழில் வாழ்க்கை மறுபடியும் திறக்கட்டும். இனி ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். பொத்தல் பையில் போடப்பட்ட நாணயங்கள் மாதிரி வரதும் தெரில போகிறதும் தெரில என்ற நிலைமை மாறி என் பிள்ளைகளுக்கு அதிசயம் தாராளமாய் நடக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி. இன்றைக்கு நமக்கு காலையில் 10 மணிக்கு நம்முடைய கோவை ஆறுதலின் தோட்டத்தில் ஒரு ஆசீர்வாதமான குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடக்குது. கோவை ஆறுதலின் தோட்டத்துக்கு நேர ஆப்போசிட்டில் இருக்கிற வின்சர் கார்டன் உங்களுக்கு தெரியும். இது ஆறுதலின் தோட்டம் அப்படின்னா கார்டன் ஆஃப் கம்ஃபர்ட், அது வின்சர் கார்டன். ஸோ நம்ம ப்ரேயர் கார்டனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த கார்டனுக்குள்ளால் வின்சர் கார்டனில் காலையில் 10 மணிக்கு இந்த கூட்டங்கள் நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பாக பந்தல் போட்டு எத்தனாயிரம் பேர் வந்தாலும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற அளவுக்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. முடிஞ்ச உடனே தனி ஜெபம் உண்டு. முடிஞ்ச உடனே உங்கள் எல்லாருக்கும் பரிமள தைல அபிஷேகம் உண்டு. முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் தேவ சமூகத்து ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் குடும்பமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கூடலூர், ஊட்டி, குன்னூர் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அன்போடு வரவேற்கிறோம். இஸ்ரேல் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கிறேன். பரிமள தைலம் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இந்த மாதம் குடும்பமாக ஆசீர்வதிக்க அது ஏதுவாக இருக்கும். ஃபேமிலியாக வாங்க. காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.